வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அதை விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். டாக்குமெண்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு, நம்மளுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்திங்கன்னா இமேஜில் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா 40 கேபிக்குள்ளே இருக்கணும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் அப்ளை பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிட முடியும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது நம்ம ரீசைஸ் பண்ணணும், ரொம்ப டைம் எடுக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை 500 கேபிக்கு உள்ளே இருக்கணும். 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் பிடிஎஃப்பில் இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பிடிஎஃப்பு. இதில் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒரு 2 டாக்குமெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா 250க்குள்ளே இருக்கணுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. அது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸு. மற்றது எல்லாமே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸு இல்லை கான்வெகேஷன், இப்போ யூஜி பிஜி இது வைக்கும்போது அது மட்டும் நம்ம கட்டாயமாக 250க்குள்ளேயும், மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இதை மட்டும் பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியும். முதல்லையே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 12th யூஜி ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 40 கேபிக்குள்ளே இமேஜ் ஆகும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 500 கேபிக்குள்ளே பிடிஎஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும்தான் இமேஜு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மற்றது எல்லாமே எஸ்எல்சி ஹையர் செகண்டரி இது எல்லாமே பிடிஎஃப் ஆகும். 500 கேபிக்குள்ளே இருக்கணும். யூஜி ப்ரொவிஷனல் அல்லது கான்வெகேஷன் 250 கேபிக்குள்ளேயும், மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎட் டிகிரியும் கன்சால்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு பிஎட் இது 500 கேபிக்குள்ளே, பிஜி கன்சால்டேட் 500 கேபிக்குள்ளேயும், பிஜி ப்ரொவிஷனல் அல்லது கான்வெகேஷன் 250 கேபிக்குள்ளே. அது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றதால 250க்குள்ளே கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு 500 கேபிக்குள்ளே தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஆதார் கார்டும் 500 கேபிக்குள்ளே. இந்த லிஸ்ட் ஆஃப் 14 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரீசைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸ், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஃபார்மேட்டை பற்றி அது இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், தேவைப்படுங்க அதையும் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.